شما إسرائيل أدوناي إلهينا أدوناي حد أدوناي வருடமா நம்மளுக்கு ஆண்டவருடைய சத்தியம் நம்மளுக்கு அறிவிக்கப்படுது. இன்றைக்கு மீடியா இருக்குது, யூடியூப்பு, கூகுள் மீட்ஸு, வாட்ஸ்அப்பு, நிறைய வழியில் நம்மளுக்கு சுவிசேஷம் இல்லை கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காடுகளுக்குள்ளே இருக்கிற கிராமத்திலேருந்து இவங்க வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் லத்தேகார், பலாமு, கடுவான்னு சொல்லி 3 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 3 மாவட்டங்களிலே நாங்கள் ஆண்டவருடைய நாங்கள் செய்து வருகிறோம். நாங்கள் 2014 தான் அந்த பகுதிக்கு நாங்கள் போனோம். அதுக்கு முன்பதாக நாங்கள் சாஹிப்கஞ்ச், தும்கா, கொட்டா அந்த பகுதியில் ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தோம். அப்போ இந்த பகுதிக்கு போவதற்கு கொடுத்தார், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நக்சலைட்டோட ஏரியா. எங்கள் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த பகுதியில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை ஒரு ஹோல் டே நக்சலைட்டோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. எந்த போலீஸும் உள்ளே போக முடியாது, சிஆர்பிஎஃப் உள்ள நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு நாங்கள் உள்ளே போகும்போது எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன தெரியுமா, நீங்கள் எந்த கிராமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சாலும் நீங்கள் போகிறது யாருக்கு முதல்ல தெரியும்? நக்சலைட்ஸ் தான் முதல்ல தெரியும். ஏன்னா நம்ம உள்ளே போகும்போதே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எந்த கிராமத்தில் போய் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அவங்க முதல்ல சொல்கிற காரியம் நீங்கள் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தெளிவான வழிநடத்தலை கொடுத்தார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தார். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? எரேமியா 15ஆம் அதிகாரம். பெற்றதை பிரித்தெடுத்தால் இதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நாங்கள் அந்த பகுதிக்கு உள்ள போகும்போது 2014 இருந்து 2016 வரைக்கும் ஒரு ஆத்துமாக்கள் கூட கிடையாது. காடுகள் நிறைந்த பகுதி. ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கொடுத்தார். 2016ஆம் வருஷத்துல ஆகஸ்ட் மாசத்துல 7 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. 2 வருஷம் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அந்த பகுதியை நாங்கள் சர்வே பண்ணிக்கிட்டே இருந்தோம்.
2016 தான் முதல் ஞானஸ்நானம் வந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நீங்க பாத்தீங்க அப்படின்னா 17 இடங்களிலே சபை நடத்துவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 இடங்கள்ல சர்ச்சை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா யார் அப்படிங்கிறதையே தெரிந்து கொள்ளப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்க எடுங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருக்கிறார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. படிங்க. அப்பனா உங்களுக்கு ரெண்டுமே வழங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன அதிகாரம் கிடைக்குது? பாஸ்டர் ஐயா சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டதுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மளுக்கு ஆண்டவர் விசேஷமா கொடுக்கிற அதிகாரம் என்ன? பிள்ளை. அவர் நமக்கு யாரு? அப்பா. அல்லேலூயா. பாஸ்டர் ஐயா அழகா சொன்னாங்க. அப்பா அப்படிங்கிற ஒரு நெருக்கமான உறவை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். யாருக்கு மட்டும் கிடைக்கும் தெரியுமா? அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கிடைக்குது. அல்லேலூயா. இப்போ என் பிள்ளை இருக்குன்னா என் பிள்ளை என்னதான் அப்பான்னு சொல்லும், என் தம்பி என்ன சொல்லும்? சித்தப்பான்னு சொல்லும். என் அண்ணன் என்ன சொல்லும்? பெரியப்பான்னு சொல்லும். ஆனா என் பிள்ளை என்ன மட்டும்தான் அப்பான்னு சொல்லும். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை அப்பா என்று அழைக்கிற ஒரு அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம மத்தியில விசுவாச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதல் முறை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி தெரியாம இருந்தாங்க. மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இதுல நம்ம மத்தியில பார்த்தீங்க அப்படின்னா 3 குடும்பம் வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மந்திரவாதியா இருந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். எப்படி இருந்தவர்? மந்திரவாதியா இருந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரு சாராய குடி பழக்கம் 24 hours தண்ணிலே மதப்பார். எப்படி? அந்த குடியில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்னொரு குடும்பம் இருக்காங்க, அவங்க சம்பாதித்த அவ்வளவு காசையும் மந்திரவாதத்துக்கும் நோய்க்கும் செலவு பண்ணி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய குடும்பங்கள் எல்லாம் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக மக்கள் இருக்கிறாங்க. இதுல வசனம் சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ ஏன் அறியல? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியுன்றீங்களா தெரியாதுன்றீங்களா? கண்டிப்பா தெரியும். ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல நிறைய பேருக்கு தெரியும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நம்முடைய மாநிலங்களில் உள்ள இருக்கிற முதலமைச்சர்கள், நம்மளுடைய பிரதான மந்திரி யாரு? மோடிஜி.
அவரு காஸ்பல் சொல்றதை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி எங்க எது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பார்க்கலையா? யூடியூப்ல போய் பாரு. அவன் அழகா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாரு. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஸ்டாலின் ஐயா ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் சொல்றாரு. அமைச்சர்கள் இயேசு பத்தி சொல்றாங்க. அப்படிமா தெரியாதா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. ஆனா நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலேயே நமக்கு அந்த ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தை அவர்தான் படைத்தார், உருவாக்கினார். யாருக்காக? நமக்காக. அவர் இந்த உலகத்திலே வந்தார், சொந்தமானதிலே வந்தார். ஆனா சொந்தமானவர்களோ? அப்ப நம்மலாம் எந்த லிஸ்ட்ல இருக்கோம்? சொந்தமானவர். யாரு நம்ம? யாரு? என்ன ரிலேஷன்? அப்பா. அப்பா பிள்ளை ஒரு ரிலேஷன். அப்பா ஒரு பேர் வந்து சிரிச்சரன். நாங்க எங்க சர்ச்சில் வர முக்கியம் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய சர்ச்சில் இருக்கிறதுலே ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன், பிளஸ் அவர் தான் எங்க சபைக்கு மூப்பரும் கூட. நாங்க இல்லாத நேரத்தில் சபை நடத்துறவரும் அவர் தான். ஸோ அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம தான் வசந்த பார்க்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற அது எப்படி வந்துச்சுங்கிறத நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய விசுவாசி ஆனால் அவருடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து கொள்வார். நம்முடைய மத்தியில் நம்முடைய விசுவாசி ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சாட்சி கொஞ்சம் கேட்கலாமா? டைம் இருக்குல்ல? சரி, முக்கியாஜி ஐயா. जय मसीह। இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். मेरा अमर गवाही यही है, हम पहले यीशु मसीह के नहीं जानते थे. எனக்கு வந்து ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் எப்படிப்பட்ட ஆளு, என்ன எப்படிப்பட்ட கடவுள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. तो हम शैतान का दास थे, जो हम ओझा टोना जो कहते हैं, ओझा थे हम. நான் என்னுடைய வேலை என்ன அப்படின்னா மந்திரவாதம் பண்றது. நம்ம ஊர்ல செய்வனன்னு சொல்றாங்க இல்லையா, பில்லி சூனியம் செய்வன, அந்த தொழில் செய்யறதா என்னுடைய பிரதான வேலை. நான் சொல்றத சாத்தான் கேட்பான், அவன் சொல்றத நான் கேட்பேன். நான் அவனுக்கு ஒரு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். तो हम ये सब काम करते थे, झाड़ फूक, किसी का शैतान सतूर जो लटक जाता था वो सब झाड़ फूक करते थे. जिसका जो भी बाल बच्चा को उत्पन्न नहीं होते तो उसमें हम कराते थे भी, और जो जिसका विचार करना था उस विचार को बताते थे. என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் என்கிட்ட வராங்களோ, இப்போ அங்கே எப்படின்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னா எங்கே போவோம்? இங்கே ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனால் அங்கே உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்ட போவாங்க தெரியுமா? மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க. ஹாஸ்பிட்டல் அவங்க போக மாட்டாங்க. அதனால் இவர் என்ன செய்வாருன்னா, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, இல்லைன்னா யாருக்காவது விரோதமாக பில்லி சுனி வச்சாங்களோ அதை எடுக்கிறதோ, இல்லைன்னா வேற யாருக்காவது செய்வன வைக்கணுமோ, இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். हमरे गोतिया भाई में जब जलत हुआ, लड़ाई छेड़ दिया. लड़ाई होने जब लगा तो ऐसा लड़ाई हुआ, तो इस बाद हम इस धर्म और अथी को, शैतान को छोड़कर हम यीशु मसीह के ग्रहण किए. நான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல வருமானம். அங்கே எப்படின்னா காசு இல்லாட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஆடை கொடுப்பாங்க, கோழியை கொண்டு வந்து சொல்லுவாங்க, இதனாயிரம் பணம் நீ கொடுன்னு சொல்லுவாங்க. இப்படியே வந்து நல்ல வருமானம்
வருமானம் இருந்ததுனால அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, இவன் நல்லா வசதியா போயிட்டே இருக்கிறானே, நம்ம இப்படியே இருக்கிறோம்னு சொல்லி அது நிமித்தம் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் வருது. तब यीशु मसीह के ग्रहण करे से फिर मेरे सब भाई गोतिया हमको अलग कर दिया छांट करके। ये पानी पत्थर पियाक पनघाट जंगल झाड़ छुड़वा दिया, मेरे साथ कोई नहीं। இந்த தொழில் நான் செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இனி இந்த தொழிலை செய்யக்கூடாது, நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டது நிமித்தம் முன்னாடி இந்த மதவாதம் செய்யறதுனாலதான் என்னுடைய அண்ணன் தம்பிகளை என்ன ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, குடும்பத்தை விட்டே என்ன ஒதுக்கிட்டாங்க, ஊரை விட்டே என்ன ஒதுக்கிட்டாங்க, சொந்த கிணத்துல தண்ணி கூட குடிக்க விடாத அளவுக்கு என்ன ஒதுக்கி விட்டாங்க. तब लड़ाई छड़ा जगह जमीन सो सब चीज कर लिया। तब हम क्या करें, हम वो 2-3 गो थे हमारे गोतिया, हमारे भाई और भतीजा 2-3 गो हमने यीशु मसीह ग्रहण किए, तो सबका जमीन सीज किया, सीज कर लिया। तब हमें उस समय माओवादी का वो चल रहा था उस देश में। நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய நிலங்கள் எல்லாத்தையும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்னுடைய லேண்ட் எல்லாமே அவங்க வந்து நாங்கள் யூஸ் பண்ண விடாத அளவுக்கு அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. எங்களுடைய சொந்தக்காரர்களுமே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஊரை விட்டு ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா என்னுடைய தம்பியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. ஸோ என்னுடைய தம்பியோட பிள்ளைங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ மொத்தத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஊரை விட்டு எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எப்படியாவது சரி பண்ணணும், லேண்ட் எங்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும்னா, அங்கே வந்து மோயிஸ்ட் அதிகம், நீங்க பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, மோயிஸ்ட் நக்சலைட்ஸ் இல்லையா. ஸோ அவங்ககிட்ட போய் உங்க தம்பி இன்னொருத்தர் அவர் போய் அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அங்கே வந்து போலீஸ் வந்து உள்ள இறங்கி எதையும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுக்குறது யாரு அப்படின்னா இவங்க நக்சலைட்ஸ் இல்லைன்னா மோயிஸ்ட் தான். ஸோ அவங்க பாஸ் பண்றாங்க. हाँ, तो हम लोग उसे उन लोग को सब बुलाए फैसला करने के लिए, न्याय करने के लिए, और उन्हें सब लोग भाग गया और एक पकड़ाया, उसको मार दिए। वो अस्पताल में जैसे वो ख़त्म हो गए। तब वो सोच कर ये मरवाया। இந்த பிரச்சனை நடக்கும்போது என்னன்னா, மோயிஸ்ட் அவங்க டீமா உள்ள வராங்க, எல்லார் கையிலையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்க கிராமத்துல வந்து 2 குரூப்பா இருக்கிறதா என்ன பண்றாங்கன்னா, 2 குரூப்பையும் கூப்பிட்டு தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வரும்போது ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை பார்த்து பயந்து போயிடுறாங்க, யாருமே கிட்ட வரல. ஆனா ஒருத்தரை மட்டும் அவங்க பிடிக்கிறாங்க. ஆனா அவரை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறதுல அவர் இறந்து போயிடுறாரு. கிராமத்தில் நடந்த ஒரு காரியம், இறந்து போயிடுறாரு. அது இறந்தது நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னா, பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வில்லேஜ் உள்ளவங்க இன்னொரு நக்சலைட் குரூப்பை கூட்டு வராங்க. கூட்டு வந்தா இவரை டார்கெட் பண்றாங்க. तब उस लोग हमारे में शक करके पैसा दे करके वो पार्टी के लोग पार्टी का पैसा देकर मुझे, हम चर्च में आज संडे का दिन थे, चर्च कर रहे थे, उसी समय हमको उठा के ले गया और लेकर जंगल के ओर मार के फेंक दिए। இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்க அவருடைய கிராமத்துல ஆலய ஆராதனை நடத்திட்டு எல்லாம் கண்ண மூடி வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு பாத்தீங்கன்னா, நாங்க இருந்த அந்த ஒரு வீட்டுல தான் வச்சு நாங்க ஆராதனை நடத்திட்டு இருந்தோம். அந்த வீட்டு சைடுல ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது எல்லாம் வர்ஷிப் நடந்துட்டு இருக்குது. திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தா இவர் அங்க இல்ல. இவர் கூட இருந்த 4-5 ஜென்ஸ் யாருமே உள்ள இல்ல. அப்போ லேடிஸ் எல்லாருமே சொல்றாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, வெளியே அவங்க எல்லாருமே வித்து கண்ணோட வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. அவங்க டீம் இவங்க எல்லாத்தையுமே கீழே கொண்டு போய் ஒரு மரத்துல இவரெல்லாம் 2 கையையும் கட்டி தொங்க விட்டுட்டு பெரிய கம்பு அதை வச்சு இவரை பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு இவரை கொலை உயிரை குட்டு உயிரை போட்டு போறாங்க. अब वो सब मार के फेंक के चल गया। एक बाद मेरे सांस घुर गया। तब हम वहाँ पानी का तो मांगने लगे। तब उस जगह में वो लोग था। तब सुनकर हमको उठाकर तुमागढ़ा मेडिकल हॉस्पिटल में
लाया और उसी जगह हमको ये दवा भी हुआ। हमको प्रभु ने मुझे बचाकर और आज तक हमको जीवन को रखा है। हम प्रभु से आनंदित हैं। उसके என்ன அடித்து குலவீரா குட்டுவீரா போட்டு போன பிறகு நான் உயிரோட இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவர் அன்கான்சியஸுக்கு போயிட்டாரு. எங்களை வந்து அந்த டீம் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் என் கூட என்னுடைய 2வது குழந்தை ஒன்றா இருந்தா. ஸோ எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திருப்பி ஒரு 5 மணிக்கு பிறகு நான் திருப்பி அந்த வில்லேஜுக்கு போனேன். ஏன்னா என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இவர் அன்கான்சியஸ் ஆகிட்டாரு. என்ன நடக்குன்னே தெரியல. அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொண்டு இவர் அட்மிட் பண்ணுறோம். அங்கே ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்கிறாங்க இவருடைய பல்ஸ் ரேட்டு வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது, இவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராஞ்சி கொண்டு போங்க. எங்களுக்கு ராஞ்சி தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அங்கே கொண்டு போக சொல்கிறாங்க. அங்கே போகணுன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். ஆனால் 5 ஹவர்ஸ் ட்ராவலுக்குள்ளே இவருக்கு என்னன்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனால் நாங்கள் டாக்டர் சார் ரிக்வஸ்ட் பண்ணோம், நீங்கள் எப்படியாவது காலையில் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் காலையில் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய எல்லா சபைகளுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். விசுவாசிகள்லாம் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையை பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் அவர் கண்ணு முடிச்சு பார்த்தார். அல்லேலூயா. எந்த டாக்டரு இவர் பிழைக்க மாட்டாருன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் சொன்னாங்க நோ ப்ராப்ளம், நம்ம இங்கே வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்கடுத்து ஆண்டவர் ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய சபையில் ஒரு மூப்பரா இருந்து சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது மொத்தத்தில் 5 குடும்பம் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் 38 குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதே போல அநேக சாட்சிகளை கேட்கலாம். அநேக சாட்சிகளை நம்ம வந்து இதே மாதிரி கேட்கலாம். இது வந்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே தேவன் செய்து வருகிற அற்புதங்கள். ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது என்பது ஈஸியான காரியம் கிடையாது. ஒருத்தங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்கன்னா முதல்ல செய்யற காரியம் என்ன அப்படின்னா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. தண்ணி குடிக்க முடியாது, பொது பாதையில நடக்க முடியாது, நல்லதோ கெட்டதோ ஊருக்காரங்க யாருமே ஒன்னா நிக்க மாட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி தான் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த மாதிரி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து சாத்தான் என்ன சொல்றானோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். சாத்தான் பிசாசு என்ன சொல்லுதோ அதை இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பிசாசு இவரை நெருங்க விடாத அளவுக்கு இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த தொழிலை கம்ப்ளீட்டா விட்டுட்டு பிசாசையே விரட்டுற லெவலில் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் ஒரு சாதாரண ஒரு கடவுள் இல்லை. அது அவங்க பாட்டு பாடும்போது சொல்றாங்க இல்லையா, உம்மை போல வேற ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல நாங்க கல்ல வணங்கி பார்த்தாச்சு, மண்ணை வணங்கி பார்த்தாச்சு, அதெல்லாம் எங்களை காப்பாற்றல. நீரே தெய்வம், நீர் மட்டுமே எங்களை காப்பாற்றுகிறீர். ஆனாலும் அவனால வேலை நடக்காது. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமையை அழிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னொரு அம்மா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அந்த அம்மா மூலமா இன்றைக்கு ஒரு பணித்தலைமை உருவாவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவங்க ஒரு விதவ அம்மா. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பதாகவே அவங்களுடைய கணவனார் இறந்து போனார். பலவிதமான நோயில் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க தன்னிட்ட இருந்த பணம் சொத்து எல்லாத்தையும் விற்று அவரை காப்பாற்றலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவங்க எல்லா இடமே பார்த்தீங்கன்னா அவங்க மந்திரவாதிகள்கிட்ட தான் போவாங்க. ஆனால் ஒவ்வொரு மந்திரவாதிட்டையும் போயிட்டு அவங்க சொல்லுவாங்க நான் இதை இத்தனை நாளாக செய்கிறேன்பாங்க. இன்னொரு இடத்துல போனால் நான் இத்தனை நாளாக செய்கிறேங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லியே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் தன்னுடைய கணவனை இழக்க கொடுத்துட்டாங்க.
ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க சாத்தானுக்கு என்ன இருக்குது, வல்லம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவன் பெரிய வேலையெல்லாம் பார்ப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அதுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு இருக்கிறா, ஒரு பையன் இருக்கிறான். பையனும் பொண்ணும் ஒரே நாள்ல நோய்வாய்ப்படுறாங்க. என்ன பண்ணனே தெரியல. அப்போ தன்னுடைய மாமியார் வீட்டை விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வராங்க. ஏன்னா கணவனை இழந்தாச்சு, 2 பிள்ளைங்களும் நோயில் இருக்கிறாங்க, என்ன பண்ணனே தெரியல. தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை ரொம்ப சிக்காகுது. அவரை கொண்டு போய் அந்த பையனை கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. அவருடைய தம்பி தான் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவங்க வந்து அந்த பையனை அந்த நோயிலேருந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தவரை பார்த்தீங்கன்னா திருப்பி அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. அப்போ இவங்க அம்மா வீட்டுக்கு வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு சபை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 4-5 குடும்பம் உட்காந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கு என்னென்னா இவதோ ஒரு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு கடவுளை கும்பிடுறாங்களே, அப்போ இந்த கடவுள் என்ன செய்வார்? ஏன்னா நம்ம போகாத இடம் கிடையாது, போகாத மந்திரவாதி கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, யாருமே நம்மளுக்கு உதவி செய்யலை, இந்த கடவுளை நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்முடைய சபை நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே நம்முடைய விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. விசுவாசி எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் அவங்க அந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? தூங்கிட்டீங்களோ? அற்புதத்தை செய்கிறார். இவங்க போகாத இடம் கிடையாது, எல்லாம் போயிட்டு கடைசியில் எங்க வந்தாங்க? இயேசு கிறிஸ்துட்ட வராங்க. ஆண்டவர் ஒரே நைட்ல ஒரு அற்புதத்தை செய்கிறார். காலையில பையன் எழும்பி அவங்க வீட்டுக்கு போறான். அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் சொந்த இரட்சகராக. ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில வந்த ஒரு மாற்றம். அவங்க என்ன சொல்றாங்க, நான் திருப்பி எங்க மாமியார் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு வராங்க. அவங்க சொந்த கட்டி கொடுத்த இடத்துக்கே போறாங்க. அங்க போனா அவங்களுடைய சொந்தக்காரங்க கேட்குறாங்க, என்ன நீ இவ்வளோ பிரச்சனையோட போனிய, இப்போ உன் வாழ்க்கையில் உன் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குதா, என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது இவங்க இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தார். அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க நம்ம மத்தியிலையும் இருக்கிறாங்க. அந்த இடையில பச்சை கலர் சட்டை போட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது அவங்களுடைய சொந்தக்காரங்க. ஸோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. நான் சொன்ன அவர் யாருக்குன்னா பயங்கர தண்ணி வண்டி அப்படின்னு. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 22 குடும்பத்தை தேவன் அந்த பகுதியிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம் கொடுக்கிறார். பிசாசின் மேல அதிகாரம் கொடுக்கிறார், நோய் மேல அதிகாரம் கொடுக்கிறார், இந்த உலகத்தின் பொல்லாத அந்தகார சக்திகளுக்கு மேல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு தொடர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்? நம்ம கூட யார் இருக்கா? இயேசு அப்பா இருக்கிறார். நம்ம யாரு? அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு அந்த பகுதியில் அந்த ஒரு இடத்துல ஆரம்பித்த ஆராதனை இன்றைக்கு சுற்றி 7 கிராமங்களில் ஆராதனை நடத்துவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதை ஒரு தனி பணித்தளமாக உருவாக்குவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். யார் மூலமா? இந்த அம்மா மூலமாக இன்றைக்கு ஒரு பணித்தளத்தையே உருவாக்குவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நம்ம இப்பவும் பாஸ்டர் ஐயா அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எடுங்க. அதுலேயும் இதுக்குரிய ஒரு ரிலேட்டடான ஒரு வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும்
அந்த அம்மா மூலமா. அந்த அம்மா பார்க்குறீங்களா? பாஸ்மதி தீதி கிடையாது. எவ்வளவு சிறியது, எவ்வளவு எவ்வளவு கொஞ்சம் அப்படியா இருக்கு, எவ்வளவு பெரியதுன்னா எப்படி? அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதுன்னா எப்படி சொல்ல முடியாது. 2 கைகளை விரித்து சிலுவையிலே என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவாய் நான் உங்களை அன்பு கூறுகிறேன். 2 கையை விரித்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக தான்ப்பா நான் ரத்தம் சிந்தினேன். ஏன் அப்படின்னா உன் மேல நான் கொண்டிருக்கிற அன்பு, நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு அப்பா, உன் மேல நான் அதிகமான அன்பு வைத்திருக்கிறேன், அதனாலதான் நான் உனக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன்னு சொன்னாரு. இதே போல வேற ஒரு அன்பு உண்டா? இப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த உலகத்துல உண்டா? இல்ல. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த அன்பு, அந்த அதிகாரத்தோட சேர்ந்த ஒரு அன்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது, நம்மளுக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? கேக்குறீங்களா? ஆண்டவர் என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறாரு? ஏன் எங்க குடும்பத்துல மட்டும் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எப்படி தருது? பயங்கர பெருசா தருது. அல்லேலூயா. அப்படிதானே? அதை பார்த்துட்டு நம்ம நிறைய நேரம் என்ன நினைச்சிடுறோம்? வேற வழியே இல்லை, சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்துடுறோம். ஆனா நிறைய நேரத்தில் நம்ம இதை மறந்துடுறோம். நான் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? ஏசப்பா பிள்ளை. இது என் பிரச்சனையே கிடையாது, எங்க அப்பா பார்த்துக்குவாருன்னு சொல்லி நம்ம எப்போது நினைச்சிருக்கோமா? நிறைய நேரத்தில் நம்ம வித்தியாசமா யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறாரு? ஹலோ, ஒரு நாள் இவங்க நம்மகிட்ட சாட்சி சொன்ன அவருடைய கிராமத்துக்கு, ஹலோ, பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை குறித்து கலங்காம, நான் யாருடைய பிள்ளை? ஏசப்பாவுடைய பிள்ளை. இந்த பிரச்சனைகளை யார் பார்த்துக்குவா? அப்பா பார்த்துக்குவாரு நினைச்சிட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு முன்ன அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் அந்த பகுதியில் ஊழியத்தை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் யாருக்குன்னு, எந்த கிராமத்தில் நம்ம உள்ளே போனாலும் நக்சலைட்டோட பெர்மிஷன் நம்ம உள்ளே போக முடியாது. எந்த கிராமத்துக்குள்ள நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லனாலும் அவங்களுடைய பெர்மிஷன் நம்ம உள்ளே போக முடியாது. புதுசாக ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்காக நான் நைட்டு போனேன். போயிட்டு நைட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருட்டு, நைட்டு 8 மணி தாண்டிடுச்சு. 6 மணிக்கு பிறகு அந்த பகுதியில் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே இருக்காது. பைக்கில் போகிறவங்களோ இல்லைன்னா நடந்து போகிறவங்க கூட போக மாட்டாங்க. ஏன்னா ஈவினிங்கில் ஃபுல்லாக அவங்களுடைய நக்சலைட்டோட நடமாட்டங்கள் இருக்கும். அப்புறம் நைட்டு ப்ரேயர் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது மக்கள் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் நைட்டு போக வேண்டாம், நைட்டு தங்கிட்டு காலையில் போங்க, ஏன்னா அவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ன்றாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி இவரை எப்போ அடித்தாங்களோ நாங்கள் அப்போலேருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்படின்னா இவங்கள போய் மீட் பண்ணி அவங்களோட ஒரு நல்ல தொடர்பு வைக்கணும், அவங்களோட பேசி நம்ம ஊழிய அந்த பகுதியில் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறக்க நாங்கள் ரொம்ப நாள் குடும்பமாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ நான் நைட்டு ஒரு 8:30க்கு பிறகு நான் பைக்கில் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை நான் கிராஸ் பண்ணணும். அந்த வில்லேஜில் உள்ள மக்கள் எல்லாமே இவங்க வர்றதை பார்த்துட்டு எல்லாம் செதறி ஓடுறாங்க. அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னா, இல்லை அவங்க டீம் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நாங்கள் போகிறோம். நான் உடனே டக்குன்னு பைக்கை நிறுத்திட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்களுடைய சபையில் வந்து பயங்கரமாக அடித்தாங்க, எங்களுடைய சபை விசுவாசிகளை துன்புறுத்தினாங்க. இன்றைக்கு நான் அவங்கள மீட் பண்ணணும், அந்த கமாண்டர் கூட பேசணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அந்த டீமில் அவர் கமாண்டர் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாரு, முன்னாடி அவங்க டீம் போயிட்டு இருக்கிறாங்க வித் கன்னோட.
அப்போ அதில் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த மாதிரி கமாண்டரை மீட் பண்ணணும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. அவர் சொன்னாங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறார போய் மீட் பண்ணுங்க. அப்போ நானும் பைக்கில் போகிறேன். அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட பைக்கை விட்டுட்டு போய் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். அவர் உடனே சொன்னார், ஓ நீ அங்கே மணிக்கலர் இருக்கிற அந்த பாதிரியில் அப்படின்னாரு. ஆமாம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் கிடைக்குமா அப்படின்னு. அவர் சொன்னார், இங்கே பேச முடியாது, எங்கள் சென்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நைட்டு எங்களை கூப்பிட்டு போனாங்க. நான் அவங்க கூட நைட்டில் போய் அவங்க கூட உட்காந்து பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்னது, நாங்கள் இந்த பகுதியில் ஊழியத்தை செய்யணுமா வேண்டாமா? ஏன்னா எந்த கிராமத்துக்குள்ள உள்ளே போனாலும் அவங்க சொல்கிறது உங்கள் பேர் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதைப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு நான் மனசில் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த கமாண்டர் சொல்கிறாரு, இம்மிடியட்டாக அவருடைய ஃபோன் நம்பரை எடுத்து, இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பரு, என் ஃபோன் நம்பரை வச்சுக்கோ, இது என்னுடைய பர்சனல் நம்பர், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நைட்டில் லேட்டாகி போகிறேன். என் ஒய்ஃபு என் பிள்ளைங்க வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. ஒரே ஒரு ஃபோன் தான், வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. நான் ரொம்ப லேட்டாக போகிறேன். வீட்டில் போனால் என் மனைவி அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த ரூட் அப்படிப்பட்ட ரூட்டு, போயிட்டு நைட்டில் ரிட்டர்ன் வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன அப்படிங்கும்போது, இல்லையா அவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் காணுமே, பதில் இல்லையா, என்ன ஆச்சோ ஏதாச்சோ. நான் அப்போ என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்கள மிஞ்சி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் அவங்ககிட்ட நம்ம போய் பேசும்போது ஆண்டவர் அவருடைய இருதயத்திலையும் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த நாளுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிராமத்தில் விசுவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கள நான் சொன்னேன், அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா உடனே ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, இல்லைன்னா தண்ணி குடிக்க விடாம ஆக்குவாங்க. அப்போ இந்த பிரச்சனையில் எங்கே போகும் அப்படின்னா இவங்ககிட்ட தான் போகும், கமாண்டர்கிட்ட தான் மேட்ரு போகும். கமாண்டர் நம்மளுக்கு ஃபோன் அடிப்பார், என்னப்பா ஏதோ உன் ஏரியாவில் பிரச்சனையாமா அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், ஐயா உங்களுக்கு தான் தெரியுமில்ல, நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, கட்டாரங்கிட்ட சொல்லுவார், எப்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க இயேசு கிறிஸ்துவ கும்பிடுறாங்க, உனக்கு பிடிக்கலையா நீ உன் வேலையை பாரு, ஆனால் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆரம்பித்த ஊழியம் இன்றைக்கு தேவன் 3 பணித்தளமாக விரிவடைய செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு 17 இடங்களிலே ஆலய ஆராதனை நடத்துறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நான் சில நேரம் யோசிப்பேன், நம்மலாம் ஒரு திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் உள்ளவங்க வந்து நக்சலைட்டை பற்றி நம்ம பேப்பரில் படிச்சிருக்கிறோம், நியூஸில் படிச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க கூட உட்காந்து நம்மெல்லாம் பேசுவோமா, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோமான்னு சொல்லி நான் யோசித்தது, அதுக்கு நம்ம தகுதியா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அந்த ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தம் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதான் எரேமியா நீங்க 15ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்க இல்லையா, பொல்லாதவர்களின் கைகளுக்கு மறந்துடலூயா, யார் கைகளுக்கு விலக்கி காப்பாரா? ஆமா. நம்ம பேப்பர்ல நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நானே முதல்ல அந்த ஏரியாக்குள்ள போகும்போது அப்படிதான் யோசித்தேன், ஏப்பா இவங்க மத்தியில் நம்ம எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு. எனக்கு கொலை மிரட்டுகள்லாம் வந்திருக்குது. நம்ம ஒரு கிராமத்துக்கு போயிருப்போம், போயிட்டு யாரையாவது மீட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வந்திருப்போம், பின்னாடியே ஃபோன் வரும், நீ இன்னொரு தடவை அந்த கிராமத்துக்கு வந்தா நீ உயிரோட போக மாட்டான்னு சொல்லுவாய். ஆனால் ரிச்சு பார்த்தீங்கன்னா அதே கிராமத்துக்கு திருப்பி போக வேண்டி இருக்கும், ஏன்னா இன்னொரு குடும்பம் புதுசாக வந்திருக்கும், அவங்களுக்காக நம்ம போவோம். ஆனால் அந்த நியூஸ்லாம் என்னன்னா ஒரே ஒரு காரியம், நான் அதனால சொல்கிறேன், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தால் கூட, பிரச்சனைகள் வித்தியாசமாக இருந்தால் கூட, நான் ஒரே ஒரு காரியம் தான், நான் அதிகமாக நான் ஜோம் பண்ணும்போது, ஆண்டவரே நீர் கூட்டு வந்தீங்க, நீர் தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்க, நான் மெய்யான ஒளி, இந்த ஒளியை வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் நீர் கூட்டு வந்தீங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் எனக்கு இது ஒரு உயிரோட வச்சிங்கன்னு என்ன செய்வேன், ஹலோ உயிரோட வச்சிங்கன்னு என்ன செய்வேன், ஊழியம் செய்வேன். இல்லை அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது. யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. அல்லேலூயா. இப்படியே இன்றைக்கு 10 வருட காலமாக அந்த பகுதியிலே ஊழியம் செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நான் ஒரு உண்மையான ஒரு செய்தியை சொல்றேன். ஒருத்தர், நாங்கள் ஒரு விசுவாசிட்ட பேசி நிற்கிறேன்,
அந்த நக்சலைட்ல உள்ள ஒருத்தர் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த கமாண்டர் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பெரிய கம்பு பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டு என்னை பார்த்து வர்றாரு. நான் திரும்பி நின்று ஒரு விசுவாசிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் ஒருத்தர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த பாதையை காலி பண்ணணும். எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவர் வில்லேஜில் சொல்லிட்டு பின்னாடி ஒரு கம்பு மட்டும் மறைச்சு வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறார். நான் விசுவாசிட்ட பேசிட்டே இருக்கிறேன். இவர் என் பின்னாடி வந்து நின்னவர் கொஞ்சம் தூரத்தில் மீன் அவர் அடிக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை கணக்கு பண்ணி அவர் நிற்கிறார். நான் அவரை பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பி என்ன 20வது வசனம் படிங்க. 20-21 எரேமியா 15:20-21 வந்து என்ன எப்படி இருக்கிறா அப்படின்ற. ஏன்னா அவர் அந்த நக்சலைட் டீம்ல உள்ளவர், அதனால எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரை கேட்கிறேன், நீ எப்படி இருக்கிறா அப்படின்ற. அவரை டவக்குன்னு பின்னாடி இருந்து கம்பு கீழே ஊனிட்டு நிற்கிறார். அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசியோட ஒரு அவங்க குடும்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அவர் கையில பின்னாடி கோடாலி இருக்கு. கோடாலி நம்ம ஊர்ல பெரிய கோடாலியா இருக்கும் இல்லையா, மரம் வெட்டுறது. அவங்க வந்து சின்ன அருவாக்கு பதில் அவங்க அதிகமாக கோடாலி யூஸ் பண்ணுவாங்க, சின்ன கோடாலியா இருக்கும். அவருக்கு பின்னாடி ஒரு கோடாலியை மறைச்சு வச்சுட்டு வர்றாரு. அப்படி இருக்கு அப்படின்ற. கோடாலி பின்னாடி வச்சுட்டு வந்தார் இல்லையா, அவர் வந்து சொன்னாரு, பையன் நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா, இவன் அங்க சொல்லிட்டு வந்தா இன்னைக்கு ஒன்னு அடிக்கணும் அப்படின்ட்டு. அவன் ஒன்னு அடிச்சான்னா நான் அவனை போட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் கோடாலி தீட்டு வந்தேன் அப்படின்ட்டு. எல்லாம் கேள்விப்படும் போது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம தகுதியா, அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் அதிகாரம், ஆமா உண்மை. அதனாலதான் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எரேமியா 15, 19, 20, 21 வந்து நான் டெய்லி அந்த வசனத்தை நான் வாசிப்பேன். ஏன் தெரியுமா, இந்த 10 வருஷமும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தின்படியே தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தேவன் உங்களையும் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு வார்த்தை மட்டும் நம்ம இன்னைக்கு மறந்துடவே கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஐயா சொன்ன மாதிரி நம்ம அவரை கடவுளுங்கிற லெவல்லே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் அதுக்கு மேல நம்மள எப்படி இருக்காரா? அப்பாவா இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? தலையில தூக்கி வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி ஆகி போச்சு, என் கணவனுக்கு இப்படி ஆகிடுச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, என் சூழ்நிலை இப்படி ஆயிட்டு, ஒரே வார்த்தை, எப்பா நீங்க பார்த்துக்கோங்க. அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தோன்னே அவர் அங்கே நின்றுக்கிட்டார். என்னை அடிக்க வந்தவர், நான் திரும்பி அவரை பேசணுன்னே அவரை பார்த்துட்டு, இல்லை பையா நான் வேற ஒரு வேலையை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். முதல் தலைமுறையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணு முன்ன தெரியாத ஒரு விசுவாசமா இருக்கும். அவர் நம்மகிட்ட பேசின சாட்சி கொடுத்தவர், நம்ம வந்துடுறோம், ஆனா நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், தலையில தூக்கி வச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு என்ன தருவேன், டென்ஷன் ஃப்ரீ. நம்ம டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை வந்து கடவுளுங்கிற ஸ்தானத்தை விட்டு நம்ம எப்படி யோசிக்கணும், ஏன் அப்பா, நான் அவருக்கு பிள்ளை, இது ஏன் பிரச்சனை இல்லை, இது யாரு பிரச்சனை, உங்க பிரச்சனை. நீங்க தான் சொன்னீங்க என்கிட்ட வா, நீங்க வந்தாச்சுந்தாங்க வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டவரை அனுபவிக்கும் போதுதான் ஆண்டவருடைய அதிகாரம் நமக்குள்ளே இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு எங்களுடைய சபைகளிலே மக்கள் மத்தியிலே முதல் தலைமுறை மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் அதுக்கு அடிமையா இருந்தேன், நான் சொல்றது அது கேட்கும், அது சொல்றத நான் கேட்பேன், ஆனா நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் கொடுத்த வசனத்திற்காக, ஆண்டவர் நமக்கு அப்பா என்கிற ஒரு அதிகாரம், நாம் அவருக்கு பிள்ளை என்ற ஒரு அதிகாரம், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாங்க, மீடியாக்கள்ல பேசுறாங்க.
ஆனால் அவரை சொந்தமானவராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் சொந்தமானவர்களாக ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு அவருடைய அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவும் நீர் எங்களுக்கு அப்பாவாகவும் இருந்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பயந்து விடாதபடிக்கு, பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பயந்து விடாதபடிக்கு, என் தேவன் என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அதை அனுபவிக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க. விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கத்த நீங்க ஆசீர்வதிங்க. நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ so much. பிசாசை கண்ட்ரோல் பண்றவர். நம்ம எழுந்து நின்று நல்ல வார்த்தைக்காக எல்லாம் அப்படி நம்ம எழுந்து நின்று நம்ம முடிக்க போறோம். ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிக்க போறோம். அப்படி எழுந்து நின்றவர்களாக, தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து நன்றி உமக்கு நன்றி. எல்லாருமாய் ஐயா நன்றி உமக்கு நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஆண்டவர் பேச நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் கைகளை தட்டி, ஆமாப்பா நாங்க உங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை நீங்க தந்திருக்கீங்க. உங்களை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அந்த அதிகாரம், உங்க பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்ன தெரியுங்களா, அருமையான கர்த்தருடைய தாசர்கள் நமக்கு சொன்ன அந்த சாட்சிகள் 2 வசனத்தை நம்ம உறுதிப்படுத்துது. 1 எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச வசனம். சர்வத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, தாங்கி பிடிச்சிருக்கிறார். இப்ப இவங்க போய் ஆண்டவரை அறியாத இடத்துல ஊழியம் பண்ற அந்த இடத்தையும் இயேசு தாங்கி பிடிச்சிருக்கிறார். அது நக்சலேட்டுடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் அதையும் நம்ம அப்பா என்ன பண்ணியிருக்காரு, தாங்கி பிடிச்சிருக்காரு. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. இந்த தாங்கி பிடிச்சிருக்கிறாருங்கிற அறிவு நமக்கு இருந்தா இந்த மந்திரம் மாயம் பில்லி சூனியம் இதெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணிருமோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்காது. எலும்பு கூடுகளே நம்மளை சுத்தி இருந்தாலும் சந்தோஷமா நீங்க தூங்குவீங்க.
ஏன்? அந்த இடத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? தாங்கி பிடிச்சிருக்கிறார். சரிங்களா? சோ அவங்களுடைய ஊழியத்தை நம்ம மனதார பிளஸ் பண்ணுவோம், ஆசீர்வதிப்போம். அதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்க, கொலோசியர் 3ல சொல்லி இருக்கோம், அவரே கிறிஸ்துவே எல்லாருக்குள்ளும் எல்லாமும் ஆகியிருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்காருங்க. ஆனா என்ன தெரியுமா, இப்ப இந்த நக்சலைட் எல்லாம் அவங்க வந்து ஓகே பண்ணாங்க, சம்மதம் தெரிவிக்கிறாங்க, நம்பரை கொடுத்தாங்க, அதெல்லாம் ஏன் சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அடிக்க வந்தவங்க அடிக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்படி அதை தடுத்தது யாரு? அவங்களுக்குள்ள இருந்த கிறிஸ்து. இப்படி ஃபேவரா பேச வைக்கிறது யாரு? அவங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. ஆனா அது அவங்களுக்கு என்ன செய்யல? டிவி ஆன் ஆகல. டிவி ஆன் ஆகலங்கிறதுக்காக நிகழ்ச்சி வராம இருக்குமா? நிகழ்ச்சி நடக்கலன்னு அர்த்தமா? டிவில ப்ரோகிராம்ஸ் போயிட்டு தான் இருக்கு, நம்ம வீட்டுல போகல. ஏன்? நம்ம டிவி ஆன்ல இல்ல. சரிங்களா? அதே மாதிரி அப்பா பிள்ளை அதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எல்லாரும் மேலேயும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நமக்கு அது ஆக்டிவேட் ஆகுது, அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகல. காரணம் என்ன? அவங்க டிவி ஆஃப்ல இருக்கு, நம்ம டிவி அந்த ஆஃப் ஆன் தான். என்னது? விசுவாசம். அவங்க டிவி விசுவாசிக்காதனால அவங்க டிவி ஆஃப்ல இருக்கு. நம்ம விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம டிவி ஆன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாம் அப்பாவை அனுபவிக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆன் ஆயிடுச்சு. சோ அப்பா ரொம்ப நல்லவர். ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு நல்லா கைகளை நீட்டி மனதார பிளஸ் பண்ணி எல்லாம் நல்லா வாக்குத்தத்தங்களை சொல்லி, அருமையான பாஸ்டர் ஐயா, அருமையான நம்ம மத்தியில வந்திருக்கிற பாஸ்டர் அம்மா, அடுத்தது இந்த வந்திருக்கிற அருமையான இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாம் தலைமுறையா அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அங்க ஒரு மிகப்பெரிய மறுசீர் அமைப்பு உண்டாகணும். இவங்க எல்லாம் முதிர்ந்த தேவ புத்திரர்களாக மாறி அந்த இடத்தையே ஒரு குட்டி பரலோகமா மாற்றணும். பரமண்டலத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அந்த இடங்கள்ல பரலோகத்தின் அட்மாஸ்பியர், அந்த ஹெவன்லி அட்மாஸ்பியர் அந்த இடம் முழுவதை நிரப்பணும். எல்லாம் கைகளை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், எல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நீங்க அப்படியா நீங்க கிரியை செய்யுங்கப்பா, உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்க. இவங்கெல்லாம் அநேகர் நீதிக்குட்படுத்த நட்சத்திரங்களாய் மாறுவார்களாக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அப்படியே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா, உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா. நீங்க இப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஆமென், ஆமென். இவங்க சொன்ன எல்லா சாட்சியும் உண்மைங்க. ஏன்னா நாங்க ஜார்க்கண்டுக்கு போயிருக்கோம், கரண்ட் கூட இல்லாத, நானும் 2 முறை நான் போயிருக்கேன். ஒரு முறை நான் எங்க வைஃபோட நான் போனோம். ஒரு பாஸ்டர் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் டன்பாத் எக்ஸ்பிரஸ் அது இருக்காயா இப்போ? அந்த டன்பாத் எக்ஸ்பிரஸ்ல தான் போய் இறங்கணும். போய் ஐயா மைக்கேல் பாஸ் தெரியும். ஓகே, அவங்க தான் எங்களை இன்வைட் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த 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 நக்சலைட் ஏரியாஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. என்னென்னா நான் பிரசங்கம் பண்ணும்போது ரெண்டு கூட்டத்துக்கு நக்சலைட்ஸ் வந்து கன்னோடு வந்து உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அது அவர் தான் சொல்லி தான் அப்புறம் எங்களுக்கு தெரியும். ஆனால் உட்காந்து நல்ல வசனத்தை கேட்டு நல்லா ஹாப்பியாக போனாங்க அப்படின்னு. என்னன்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய மேட்ரு இங்கே எப்படின்னு தெரியல, அவங்க பாடினாலே அவங்க கால் ஆடும். அந்த மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட்டிட்டு போன அந்த ஃபீல்டில் அவங்க பாட்டு பாடினாலே அவங்க கால் தானா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான அங்கே கரண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களை கூட்டிட்டு போன கிராமத்துல அந்த மாதிரி தான் சூழல் இருந்துச்சு. கரண்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி பன்னி எல்லாத்தையும் ஒரே இடத்துலயே வச்சுருந்தாங்க, எல்லாம் வளர்க்குறாங்க. எங்களை வந்து கால்களை கழுவி வரவேற்றாங்க. அது அந்த ஊர் வழக்கமா, கால் வாஷ் பண்ணி வரவேற்றாங்க. ஸோ நல்ல பீப்புள். ஓகே, ஸோ மனதார இந்த ஊழியத்தை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். அப்பா நல்லவர். ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி பாஸ்டர் பாஸ்டர்மாவுடைய பிள்ளைங்க டோனாவூரில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை அப்பா அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணணும்.
அப்பா அம்மா எங்களை தனியா விட்டுருக்காங்களே அப்படிங்கிற அந்த காயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அப்பா ஒரு புரிதல் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வாழ்க்கை நல்ல ஒரு பிரகாசிக்கிற வாழ்க்கையா அவங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ அப்பா, நமக்கு நன்றி. பல மைல் தூரங்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்க ஊழியம் செய்றாங்க. அப்பா அம்மா விட்டுட்டு பிள்ளைங்க இங்க பல மைல் தூரங்கள் தாண்டி வந்து படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் தேவையான அனைத்து அனுகூலங்களையும் செய்வாராக. செய்யுங்கப்பா, தொடர்ந்து பொறுப்படுங்க, வல்லமை விளங்கப்படுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, உங்க வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஷ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனோ அடோனாய் ஏகாத். ஷ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனோ அடோனாய் ஏகாத். ஷ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனோ அடோனாய் ஏகாத். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கைகளை உயர்த்தி எண்ணாகமம் 6, 24, 25, 26 ஹீப்ருல சொல்லி நம்ம அந்த பிளெஸிங்கை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். இவரே ஹேகா யாவே வயீஷ்மரேகா, யாயேர் யாவே பனாவலேகா விகுனேகா, ஈசா யாவே பனாவலேகா வயாசம் லேகா. ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னாய் உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாஹுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நம்மளையோட சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் எல்லா விதமான தீமைகளுக்கும் வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி மரணத்துக்கெல்லாம் விலக்கி இயேசு வருகிற வரைக்கும் அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருந்து நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் 3 ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். और हारे कुटना सुकेगा हसुबान कहेगी प्रभु है, प्रभु है. और हारे कुटना सुकेगा हसुबान कहेगी प्रभु है, प्रभु है. ओ जल्दी आता हालेलुया, ओ जल्दी आता हालेलुया, ओ जल्दी आता हालेलुया, ओ जल्दी आता हालेलुया. और हारे घुटना झुकेगा हसुबान कहेगी प्रभु है, प्रभु है. और हारे घुटना झुकेगा हसुबान कहेगी प्रभु है, प्रभु है. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவங்களோட பேசுங்க சரிங்களா, அவங்கள வாழ்த்துங்க, பிளஸ் பண்ணுங்க. அவங்க ஜெய் மசீன்னு சொன்னா ஜெய் மசீன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஜெய் மசீ.